லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். உள்நாட்டு அரசியலை உருக்குலைக்க வைத்தது போதாது என்று சர்வதேச அரசியல் பயில லண்டன் செல்வதாக அறிவித்துள்ளார் அண்ணாமலை. இது தேர்தலில் படுதோல்வி அடைந்ததற்கான பரிசா, இல்லை அரசியலில் மக்கள் பணியாற்றிய உடற்சோர்வா என்றுதான் தெரியவில்லை. இந்நிலையில்தான் அண்ணாமலை லண்டன் பயணம் பற்றி முடிவு எடுக்காமல் பாஜக தேசிய தலைமை காலதாமதம் செய்து வருவதாகவும், யாரை இடைக்கால தலைவராக நியமிப்பது என்பது தொடர்பாக குழப்பத்தில் உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணாமலை அரசியல் வாழ்க்கையை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு மீண்டும் கல்லூரி மாணவராக மாற இருப்பதுதான் இப்போதைக்கு தமிழக அரசியலில் ஹாட் நியூஸ். சர்வதேச அரசியல் பற்றி படிப்பதற்காக இந்தியாவில் உள்ள 12 அரசியல் தலைவர்களுக்கு லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அதில் ஒருவராக அண்ணாமலை தேர்வாகி உள்ளார். இதற்காக அவர் செப்டம்பர் லண்டன் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அங்கே அவர் 6 மாதங்கள் தங்கி படிப்பார் என தெரிகிறது. முதலில் 1 மாதம் என்றுதான் சொல்லப்பட்டு வந்த நிலையில் இந்த படிப்பு 6 மாதம் வரை இருக்கும் என்று பிறகு தகவல் வெளியானது. இந்த விவகாரம் பற்றி விளக்கமளிக்காமல் அண்ணாமலை கட்சி தலைமை அனுமதி அளித்த பிறகே வெளிப்படையாக பேச முடியும் என்று கூறியிருந்தார். இந்த விஷயம் தொடர்பாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அண்ணாமலை லண்டனுக்கு சென்று உலக அரசியலை கற்றுக்கொண்டு அமெரிக்க அதிபர் ஆவதற்கு முயற்சி செய்கிறார் என்று கூறியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய அண்ணாமலை, கட்சியில் அனுமதி கேட்டிருக்கிறேன், அது கிடைத்த பிறகுதான் நான் அது பற்றி வெளிப்படையாக சொல்ல முடியும் என்றார். செல்வ பெருந்தகையின் விமர்சனம் பற்றி பேசும்போது, அவரை போல ரவுடி என்று மக்கள் என்னை பற்றி சொல்லவில்லை, குற்ற பின்னணி கொண்டவர் அவர், இன்று காமராஜர் அமர்ந்த பதவியில் உட்கார்ந்திருக்கிறார் என்று கூறியிருந்தார். அதன் பின்னர் அவரது லண்டன் பயணம் பற்றி பேச்சில்லாமல் இருந்தது. அப்படி அண்ணாமலை லண்டன் போனால் யார் மாநில கட்சியின் பொறுப்புகளை கவனித்துக் கொள்வார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது தொடர்பாக பாஜக வட்டாரத்தில் பெரிய எதிர்பார்ப்புகள் தொண்டர்கள் மத்தியில் கிளம்பியுள்ளன. தேர்தல் களத்தில் அண்ணாமலையையே பாஜக முன்னிறுத்தி பல வேலைகளை செய்தது. அவரால் தான் அதிமுக கூட்டணி உடைந்தது. ஆனால் ஒரு சில தொகுதிகளை வென்று தன் மீதான நம்பிக்கையை எப்படியாவது காப்பாற்றிவிடலாம் என்று அண்ணாமலை திட்டமிட்டிருந்த நிலையில் வழக்கமாக கிடைக்கும் கன்னியாகுமரி கூட கை நழுவி போய்விட்டது. இந்த தோல்வியை பொறுப்பேற்று அவரே தனது பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும் என்று கமலாலயத்திற்குள் உள்ளாகவே ஒரு கோஷ்டி குரல் எழுப்பி வருகிறது. அண்ணாமலையின் இன்பச் சுற்றுலா வேளையில் தமிழக பாஜக தலைவராக மாறிவிடலாம் என்று அக்கட்சியில் இருக்கும் குட்டி பூசாரிகள் அடுத்த தலைவர் நாம் தான் என்று ஆகாயத்தில் வீடு கட்டி கொண்டிருப்பார்கள் என்பதுதான் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் உண்மையான நிலைமை. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். Taste the Daily.